நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல மோட்டோ Z4 மோட்டோ Z4 ஃபோர்ஸ் இந்த ரெண்டு மொபைலோட பிரைஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. விவோட S1 ப்ரோ மொபைல் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷோமியோட மிஜியா ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனர் கூடிய விரைவில் சேலுக்கு வரப்போகுது. அதே போல் சைனா கம்பெனியான ஹுவாயும் கம்போடியா டெலிகம்யூனிகேஷனும் ரெண்டு பேரும் இணைஞ்சு டீல் பண்ணியிருக்காங்க 5G இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. அதே போல் ஷோமியோட Mi Mix 3 5G வெர்ஷன் வந்து சுவிட்சர்லாந்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போல் ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மோட்டோ Z4 மோட்டோ Z4 ஃபோர்ஸ் இந்த ரெண்டு மொபைல் உள்ள ப்ரைஸையும் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். மோட்டோ Z4ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 675 உங்களால் பார்க்க முடியுது சிப் செட். அதே போல் ரேம்பை பொறுத்த வரைக்கும் 6GB ரேம், ஸ்டோரேஜ் 128GB ஸ்டோரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 24.8 மெகா பிக்சல் கேமராவை நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3600 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $400 உங்களால் எதிர்பார்க்க முடியும். இந்தியாவோட மதிப்பில் உங்களுக்கு ஒரு 27,000 28,000 நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வெளியே வந்திருக்கு. அடுத்த மொபைல் சேம் மொபைல் மோட்டோ Z4 ஃபோர்ஸ். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் சிப்செட்டை பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 855 சிப்செட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 3 வகையான கேமரா பார்க்க முடியுது. 48 மெகா பிக்சல், 13 மெகா பிக்சல், அதே போல் 5 மெகா பிக்சலுக்கு பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் சேம் மோட்டோ Z4ல என்ன கேமரா இருக்கோ 24.8 மெகா பிக்சல் அதே கேமராவை இந்த மோட்டோ Z4 ஃபோர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சேம் நம்மளால் பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மொபைல் ஃபுல்லாக இறங்கும் போது தான் தெரியும் இதில் உண்மையான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோட S1 ப்ரோ மொபைல் சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS 9 வித் Android 9 சப்போர்ட் தான் பார்க்க முடியுது. அதே போல் இதில் பிரைமரி கேமரா 3 வகையான கேமரா இருக்குது. 48 மெகா பிக்சல் கேமரா, அதே போல் 8 மெகா பிக்சல் கேமரா, அதே போல் 5 மெகா பிக்சல் கேமராவாக உங்களுக்கு பிரைமரி கேமரா பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் கேமரா அமேசிங், பாப்அப் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கேமராவை நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3700 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் பார்க்க முடியுது. 256 ஸ்டோரேஜ் நம்மளால் பார்க்க முடியுது. அதிகப்படுத்துறதுக்கு மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சமாக உங்களால் 256GB வரைக்கும் உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் மைக்ரோ USB 2.0 போர்ட் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வைஃபையை பயன்படுத்தலாம், GPS பயன்படுத்தலாம். அதே போல் டியூல் சிம் இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே போல் வந்து இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 185 கிராமில் உங்களுக்கு கிடைக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மதிப்பில் உங்களுக்கு ஒரு 28,000 எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷோமியோட ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனரை சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க சைனாவில். இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $450 உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனரில் 2 மோட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கூலிங்காகவும், இன்னொன்று ஹீட்டிங்காகவும். கூலிங்காக 5100 வாட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் ஹீட்டிங்காக 5680 வாட்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது, மிஜியா ஆப். இந்த ஆப் மூலமா உங்களுடைய ஷோமியோட மிஜியா ஸ்மார்ட் ஏர் கண்டிஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது சைனா கம்பெனியான ஹுவாயும் கம்போடியா டெலிகம்யூனிகேஷனும் 5G மொபைல் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு பெரிய டீல் போட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் இந்த டீல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஃபியூச்சர் ஆல்ரெடி அமெரிக்காவில் கொண்டு வரணும் முயற்சி பண்ணாங்க. அமெரிக்கா ஹுவாயை வெளியே தள்ளிடுச்சு. அதே போல் அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் இதை வெளியே தள்ளிட்டாங்க. பட் சவுத் ஏஷியா, தாய்லாந்து, பிலிப்பைன், மலேசியா, இப்போ கம்போடியா, இந்த 4 கண்ட்ரியும் இதில் இணைஞ்சிருக்கு 5G மொபைல் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துறதுக்காக. டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹுவாயும் ஹானர் ஸ்மார்ட் ஃபோனும் இணைஞ்சு காலிங் ரெக்கார்ட் பட்டன் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க Android 9.0ல. பட் ஹுவாய் ஹானர் அவங்களுடைய EMUI 9.1ல வந்து அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஹுவாய் மற்றும் ஹானர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபியூச்சர் நீங்கள் பார்க்கலாம். கால் வரும்போது அதில் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணாலே போதும், அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ரெண்டுமே உங்களுடைய ஃபோனில் ஸ்டோர் ஆகும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூடியூபோட CEO சூசன் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. February 2019 நிலவரப்படி ஒவ்வொரு மாதமும் 2 பில்லியன் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணி யூடியூப்பை வாட்ச் பண்ணுறாங்களாம். அதாவது உலக மக்கள் தொகையில் 1/4 பங்கு மக்கள் வந்து யூடியூபை லாகின் கொடுத்து வாட்ச் பண்ணுறாங்க. பிரம்மாண்டம்ல. இந்த யூடியூப்பில் சமீபத்தில் ஒரு 2 கம்பெனி பின்வாங்கினாங்க விளம்பரம் கொடுக்கறதுல. யாரெல்லாம்னா AT&T அப்புறம் டிஸ்னி. அவங்க தற்காலிகமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா யூடியூப்லேருந்து விலகிட்டாங்க, அதாவது விளம்பரம் கொடுக்கறதுலேருந்து விலகிட்டாங்க. இருந்தும்
உலக மக்கள் தொகையில் 1/4 பங்கு மக்கள் வந்து யூடியூப்பை லாகின் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் டெக்னாலஜி கம்பெனியான பயனியர். அவங்க நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டில் டிஜே, அதுக்கப்புறம் பிளாஸ்மா டிவி கண்டுபிடிப்பு, அதேபோல் உங்களுக்கு வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு கார் சிடி பிளேயர், அதுக்கப்புறம் வந்து டிவிடி ஆர் டிரைவ், அதை தொடர்ந்து 1 TB எஸ்எஸ்டி கார்டு, அதாவது வேர்ல்டுல சீப்பஸ்ட் 1 TB எஸ்எஸ்டி கார்டை வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $93 உங்களுக்கு கிடைக்க போது. 3 வருஷம் வாரண்டி கொடுக்க போகிறாங்க. சாட்டா டெக்னாலஜி சப்போர்ட் ஆகுது. இதில் 2.5 இன்ச் மாடலாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா 3D NAND சிப்செட்டை நம்மளால் பார்க்க முடியுது. இதோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 550 MB/s இருக்குது. அதே ரீட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 Mbps உங்களால் பார்க்க முடியுது. செம்மையான ஒரு எஸ்எஸ்டி கார்டு 1 TB உங்களுக்கு கிடைக்குது பயனியரோட. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஷாப்பிங் லிங்கை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. எதில் தெரியுமா? யூடியூப் வீடியோவில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு யூடியூப் கீழே பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் டிஸ்பிளே ஆகும். அந்த விளம்பரத்தில் கூகுள் எக்ஸ்பிரஸோட ஷாப்பிங் லிங்க் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ப்ராடக்ட் அதில் டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் எக்ஸ்பிரஸில் போய் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு போட்டி தெரியுமா? அமேசானுக்கு போட்டியாக இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து கையாண்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியல, கூகுள் எக்ஸ்பிரஸை விரிவுபடுத்துறதுக்காக. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொயோட்டாவோட பிரியஸ் பிரைம் 2020 மாடலில் 2 ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆப்பிளோட கார்ப்ளே, அமேசானோட அலெக்ஸா சப்போர்ட். இந்த 2 விஷயத்தை இந்த மாடல் காரில் நீங்கள் பார்க்கலாம். இந்த காரோட விலை என்னவாக இருக்க போகுதுன்னா உங்களுக்கு அமெரிக்கா டாலர் $27,500, டேக்ஸ் மட்டும் $4,500. 2020 மாடல். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு டெக் நியூஸில் உள்ள விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.